சாலையை படியுங்கள். 209. வண்டி ஓட்டிட்டு போகும்போது எது நிறுத்த முடிந்த சரியான வேகம் பார்க்கலாமா? அது என்னங்க நிறுத்த முடிஞ்ச வேகம் அப்படின்னா என்ன? நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது உங்கள் பாதையில் திடீர்னு இடையூறு இருந்தாலும், வேகமாக வர்ற உங்கள் வண்டிக்கு முன்னால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தாலும், எதிர்பாராமல் திடீர்னு உங்கள் வண்டிக்கு முன்னால் ஏதாவது வாகனம் குறுக்க வந்தாலும், திடீர்னு பாதசாரி குறுக்க வந்துட்டாலும், மொத்தத்தில் ரோட்டில் எந்த இடையூறு வந்தாலும் அந்த இடையூறு மேலே மோதிராமல் பாதுகாப்பாக நிறுத்துறதுக்கு ஒரு வேகம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க நிறுத்த முடிந்த வேகம். நம்ம வண்டியோட பாதுகாப்பாக நிறுத்த முடிஞ்ச வேகத்தை தேர்ந்தெடுக்கிறது எப்படி? உங்கள் வண்டி போகிற சாலையோட தன்மை, உங்கள் வண்டியில் மாட்டப்பட்டிருக்கிற டயர்களோட தன்மை, வண்டியோட மொத்த எடை, உங்கள் வண்டியோட பிரேக் எஃபிஷியன்சி, அதாவது பிரேக் பிடிக்கிற அந்த தன்மை. நம்ம பேசின அந்த 4 விஷயங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வண்டியோட வேகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். அதுதாங்க நிறுத்த முடிஞ்ச வேகம். நீங்கள் வண்டி ஓட்டும்போது சரியான வேகத்தை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பாக போயிட்டு பத்திரமாய் வீடு வந்து சேர வாழ்த்துக்கள்.